friends, welcome to Abhi's Kaiman. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதே நேரம் இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தனியாக நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக 3/4 கப் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஹையில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசிலும் வச்சா போதும். பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் முத்து போல் இருந்தால் தான் இந்த பச்சடிக்கு நல்லாயிருக்கும். இப்போ பருப்பை வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் காரத்துக்காக 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாயாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக மிளகாத்தூள் கூட சேர்ப்போம். இப்போ இதில் 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வதங்கிறதுக்காக தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது தக்காளி பச்சடிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்கள் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம புளி சேர்க்கவே தேவையில்லை. தக்காளி புளி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம புளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய பச்சை மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் பச்சை மிளகாயே நல்லா காரமாக இருக்குன்னா இந்த மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளியில் புளிப்பு இல்லாதனால நான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி புளிப்பாக இருந்தால் நீங்கள் புளியே சேர்க்க தேவையில்லை. இதோட கரைச்சி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரும். நீங்கள் பருப்பு வேக வச்சது சரியாக வேகலைன்னா இந்த தக்காளியோடையே சேர்த்து வேக வச்சிடலாம். ஆனால் பருப்பு நல்லா வெந்துருந்துச்சுன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வேக வச்ச பருப்பு கரெக்டாக இந்த மாதிரி முத்து போல் இருக்குது. அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களது ரொம்ப வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த பருப்போட பச்சை வாசனை போய் இந்த பச்சடியோடு நல்லா சேர்ந்து வரும். இது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கின கொத்தமல்லி இலையை நல்லா வாசத்துக்காக தூவிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட தக்காளி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.